நீ முன்னேறி போகணும் அப்படிங்கிற ஒரு தெளிவை எனக்கு கொடுத்தனால தான் நான் என்ன பண்ணேன், அந்த விஷயத்தை தூக்கி போட்டதுக்கப்புறம் தான் நான் என்னை வந்து செலக்ட் பண்ண ஆரம்பித்தேன். நான் அவங்கள சூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என் வாழ்க்கை வந்து நரகத்தில் இருந்தது. அழுதுகிட்டே கண்ணீர் விட்டுட்டு அவங்க என்ன மதிக்கலை, என்ன உண்மையாக நேசிக்கலை, இன்னொருத்தவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் ஏன் இடம் கொடுத்து காத்துட்டு உட்காந்துட்டு இருக்கணும்? வலி மீது வெளி வைத்து காத்துட்டு இருக்கிறதுக்கு அங்கே எந்த தகுதியும் இல்லை. ஏமாற்றம் ஒன்று மட்டும்தான் எனக்கு மிச்சம். ஹாய், ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் கொண்டாடி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை எப்பயுமே ஒவ்வொரு நாளும் மறக்காமல் அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் அடிக்கடி சொல்லிகிட்டே வாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மளோட வாழ்க்கை, அதாவது உங்களோட வாழ்க்கை நீங்கள் நினச்ச அளவுக்கு சந்தோஷமாக இருக்கதாங்க போகுது. இது கண்டிப்பாக நடக்கும். இது வந்து ஆல்ரெடி எனர்ஜி கார்டு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து புதுசாக நம்ம ஃபேமிலிக்கு இவ்வளோ அழகான ஒரு கார்டு தெரியுங்களா? இது வந்து பேலன்ஸ் அண்ட் அவேக்கனிங். உங்கள் லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது, எந்தெந்த விஷயங்கள்லாம் அவேக்கனிங் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெக்குன்னே சொல்லலாங்க. இது இன்றைக்கி தான் நம்ம குடும்பத்துக்குள்ளே வராங்க. நல்லா ப்ரேயர் பண்ணிட்டேன், வச்சு பூஜை பண்ணிட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு கடவுள் கவுளி அடிக்குது. சூப்பராக பவர்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு தேவையான மெசேஜஸ் எனர்ஜி ரூபத்தில் என்ன கார்டில் கிடைக்குதோ அதை மேட்ச் பண்ணி தான் இந்த கார்டு வரும். ஏன் அப்படின்னா இது பயங்கர பவர்ஃபுல்லான டெக்குங்க. உங்களுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் வந்து மாற்றிக்கணும், என்னென்ன விஷயங்கள் கடவுள் கைடாக கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இது வந்து ரொம்ப தெளிவாக வந்து இன்னொரு 2 தடவை ஒரு விஷயத்த சொன்னால் எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்கும் இல்லையா, நமக்கு புரிய வரும் இல்லையா? ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்மளா சிஸ்டர், பட் நான் ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலி 7th என் பர்த்டே என்னோடய பர்சன் என்கிட்ட பேசிட்டாங்க. நார்மலாக பேசல, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக. நான் இல்லாமல் இருக்க முடியல, அவங்க லைஃப்பில் எல்லாம் நான் தான் சொல்லி பேசினாங்க. தேங்க்யூ சிஸ், எப்படி சொல்கிறதுன்னு தெரில, பட் நான் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது வந்து எனக்கு வயது 70. நான் மிகவும் ஆச்சரியமாக உள்ளது, எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் மிகவும் துல்லியமாக படிக்கின்றீர்கள், மிகவும் வியப்பாக உள்ளது அப்படின்னு பாலச்சந்திரன் திருச்சியிலேருந்து போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து எனக்கு வேணுன்றவன் கெட்டவனாக இருக்கான், என்கிட்ட பேசி 8 மாதம் ஆச்சு, பட் அவன் இப்போ தான் ஹாப்பியாக இருக்கிறான். பட் நான் டெய்லியும் வந்து செத்துட்டு இருக்கேன். அவனை நான் ஏன் மீட் பண்ணணும், இப்போ ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? அதுக்கு அவனை நல்லவனாக சேஞ்ச் பண்ணியிருக்கலாம்ல, எனக்கு அப்படி கொடுத்துருக்கலாம்ல, சேஞ்ச் பண்ணி எனக்கு கொடுத்துருக்கலாம்ல. எனக்கு அவனை தவிர நியூவாக எந்த பாண்டிங்கும் வேணாம். தினமும் நான் சொல்கிறேன்ல, நீங்கள் நிறைய விஷயங்கள் அடிப்பட்டு கடவுள் கொடுக்குற அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், புது பர்சன்ஸ் இதெல்லாம் வேணான்னு சொல்கிறீங்கன்னு. இவங்க என்ன கேட்குறாங்க, இவங்க கான்செப்ட் என்னென்னா, எனக்கு ஏன் அதே பர்சனே சேஞ்ச் பண்ணி எனக்கு கொடுத்துருக்கலாம்ல, எதுக்கு எனக்கு புது பாண்டிங்லாம் தேவையில்லை அப்படின்னாங்கன்னா, இந்த ஜென்மத்தில் உங்கள் சோல் என்ன படிக்கணும்னு வந்திருக்கு, என்ன லெசன் படிக்கணும்னு வந்திருக்கு, அதுக்காக வந்திருக்கீங்க. அவங்கள மாற்றுறது கடவுளோட டியூட்டி கிடையாது. உங்கள் சிலபஸில் உங்களை சேஞ்ச் பண்ணுறது மட்டும்தான் கடவுளோட டியூட்டி. நீங்கள் எப்படி மாறணும், நீங்கள் என்ன கற்றுக்கணும், இதில் எல்லாமே கடவுள் இண்டிவிஜுவல் லெசன் தான். அவங்களுக்கு வேறு சிலபஸ், வேறு லெசன்ஸ், அவங்க வேறு கற்றுக்குவாங்க. அவங்கள சரி பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து சேஞ்ச் பண்ணி மாற்றுறது கடவுளோட பொறுப்பு கிடையாது. உங்களை சேஞ்ச் பண்ணணும், உங்களை இன்னர் அலைன்மெண்ட் கொண்டு வரணும். கடவுளோட பர்பஸ் என்ன, சோல் பர்பஸ் என்ன, ஹையர் பர்பஸ் என்ன, நீங்கள் எதுக்காக பிறந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, உங்களை சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை உங்களை வந்து ஃபேஸ் பண்ண வச்சுருக்காங்க. இதெல்லாம் தைரியமாக உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும், ஏன்னா கடவுள் கூட இருக்காங்க. அதனால் அவங்கள சேஞ்ச் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறத கேட்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தான் முக்கியம், உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அதனால தான் வந்து கடவுள் வந்து உங்களை சேஞ்ச் பண்ணுற விஷயங்கள் முதல்ல கொண்டு வந்திருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? நிறைய விஷயங்கள் வந்து புரியாமலே வந்து கடவுளை வந்து ப்ளேம் பண்ணாதீங்க, குறை சொல்லாதீங்க. அவர் மட்டும்தான் நம்மளை, இந்த உலகம் வந்து பாசிட்டிவாக இயங்கிட்டு இருக்கு அப்படின்னாலே அவர் ஒருத்தனால மட்டும்தான். அடுத்தது வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கஷ்டத்தை அனுபவித்த நீங்களே இப்படி கஷ்டத்தை துரோகம் பண்ணவங்கள தூக்கி போடுன்னு சொல்லாதீங்க. அந்த காடால் தான் என் மனசை மாற்ற முடியும், அவர் மாற்றாமல் நான் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கவலை அடிக்குது. இதில் என்னென்னா, நான் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன் தான். அதனால தான் வந்து என்னோடய ஸ்பீச் வந்து உள்ளேருந்து வர்றதுனால தான், என்னோடய ஸ்பீச்சில் உண்மை இருக்கிறதுனால தான் இவ்வளோ பேருக்கு ஈஸியாக ரீச் ஆகிருக்கு. குறைச்ச அந்த மந்த்லேயே, குறைச்ச பீரியடில் எனக்கு வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு. என்னோடய சேனல் இவ்வளோ ரீச் ஆகிருக்குன்னா நான் உண்மையை மட்டும் பேசினதுனால தான். நான் வந்து அதனால் என்ன சொல்கிறேன், நான் என்ன சூஸ் பண்ணேன், கடவுள் எனக்கு கொடுத்த பாடம் என்னென்னா, நீ மற்றவங்கள உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நீங்கள் ஏன் அவங்கள நினச்சி
கவலைப்பட்டுட்டு அதே இடத்துல ஸ்டக் ஆகி வாழ்க்கையை தொலைச்சிட்ருக்க. நீ முன்னேறி போகணும் அப்படிங்கிற ஒரு தெளிவை எனக்கு கொடுத்தனால தான் நான் என்ன பண்ணேன், அந்த விஷயத்தை தூக்கி போட்டதுக்கப்புறம் தான் நான் என்னை வந்து செலக்ட் பண்ண ஆரம்பித்தேன். நான் அவங்கள சூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என் வாழ்க்கை வந்து நரகத்தில் இருந்தது. அழுதுகிட்டே கண்ணீர் விட்டுட்டு அவங்க என்ன மதிக்கலை, என்ன உண்மையாக நேசிக்கலை, இன்னொருத்தவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் ஏன் இடம் கொடுத்து காத்துட்டு உட்காந்துட்டு இருக்கணும்? வலி மீது வெளி வைத்து காத்துட்டு இருக்கிறதுக்கு அங்கே எந்த தகுதியும் இல்லை. ஏமாற்றம் ஒன்று மட்டும்தான் எனக்கு மிச்சம். என் வாழ்க்கையில் ரொம்ப வந்து நம்பிக்கை வச்சு ஏமாந்து போனது அந்த ஒரு இடத்துல தான். சுக்குநூறாக உடஞ்சிச்சு, நம்பிக்கையே உடஞ்சிச்சு. அழுதுட்டு அதே இடத்துல நின்றுட்டு இருந்தேன். கடவுள் மட்டும் தான் என் கையை பிடிச்சி என் பக்கம் வான்னு கூப்பிட்டாங்க. என் வாழ்க்கை இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குது. கடவுள் கூப்பிட்ட அந்த பாதைக்கு நான் போகிறது புத்திசாலித்தனமா இல்லை எனக்கு துரோகம் பண்ணவங்க நான் எக்கேடு கேட்டால் என்னென்னு அதே இடத்துல விட்டுட்டு கையை கழுவிட்டு போனவங்கள தூக்கி போடாமல் நான் இன்னும் அதே இடத்துல நின்றுக்கிட்டு நான் அழுதுகிட்டே இருக்கணுமா? அவங்க மூவ் ஆன் பண்ணி போய் சந்தோஷமாக இருக்காங்க. நான் ஏன் மூவ் ஆன் பண்ணாமல் இருக்கணும்? நான் ஏன் அழுகணும்? தூக்கி போடுன்னு தான் சொல்லுவேன். வேணாங்கிறவங்கள தூக்கி போட வேண்டியதான். நமக்கு காயம் கொடுக்குறவங்கள, நமக்கு பெயின் கொடுக்குறவங்கள, நம்ம கஷ்டத்தை புரிஞ்சிக்காதவங்கள, நம்ம உண்மையான நேசத்தை புரிஞ்சிக்காதவங்கள எதுக்குங்க நம்ம வந்து யோசிச்சுட்டு அவங்கள பற்றி கவலைப்பட்டுட்டு நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை தொலைச்சிக்கணும்? ஏன் நமக்கு என்ன அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவையா சொல்லுங்கள்? நமக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. அவங்க எதுக்கு நமக்கு தேவை சொல்லுங்கள்? எதுக்கு தேவை? ஏன் தேவை? செல்ஃப் லவ் நீங்கள் பண்ண மாட்டீங்க. அதனால தான் நீங்கள் வந்து அவங்கள பற்றின அந்த லவ் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் லவ் வெளியில் தேடுறீங்க. உங்களுக்குள்ளே இந்த செல்ஃப் லவ் இருந்துச்சுன்னா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட போகிறீங்க, இவ்வளோ காயப்பட போகிறீங்க. தப்பெல்லாம் யார் மேலே இருக்குன்னு யோசிங்க, சரியா? ஜென்ரலாக வந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு கடவுள் நிறைய டிப்ஸ் கொடுக்குறாரு, நிறைய கைடன்ஸ் கொடுக்குறாங்க. அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு முழுமையாக புரிஞ்சுக்கோங்க. உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் இங்கே வந்து கடவுள் கைடன்ஸ் கொடுக்குறாங்க. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க மாட்டேறீங்க. தூக்கி போடுன்னு ஈஸியாக எப்படிங்க தூக்கி போடுன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா எவ்வளோ வேதனைப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையே வேணான்னு வெறுத்து தூக்கி போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் பண்ணி போக சொல்கிறோம் அப்படின்னா எவ்வளோ பெயின் இருந்திருக்கும். அந்த தூக்கி போடுறது வந்து தூக்கி ஏதோ ஒரு பொருளை தூக்கி வெளியில் போடுறது மாதிரி கிடையாதுங்க. ஒவ்வொரு நாளும் அந்த வர்ற வேதனை, அவங்கள பற்றி நினைக்கிற விஷயம், வாழ்ந்த நாட்கள், பேசின வார்த்தைகள், ப்ராமிஸ் பண்ண விஷயங்கள், நம்பிக்கை கொடுத்த வார்த்தைகள், நம்ப வச்சு ஏமாத்தின அத்தனை பெயினையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் அனுபவிச்சு அழுது வேதனைப்பட்டு ராத்திரியும் பகலுமா தூக்கம் இல்லாமல் அந்த டார்க் நைட் ஆஃப் த சோல் அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தாங்க அந்த பெயின் தெரியும். தூக்கி போடு நான் ஈஸியாக சொல்கிறேன்னா நான் தூக்கி போட்டிருக்கேன்னா நான் எவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் அந்த விஷயத்தை என் மனசுலேருந்து டெலீட் பண்ணியிருக்கேன். அதுக்கு உண்டான பாதைகள்லாம் கடந்து வந்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ அழகான வாழ்க்கை எனக்கு கிடச்சிருக்கு. தூக்கி போடுறேன்னு தான் சொல்லுவேன். அந்த தூக்கி போடுற காலம் வந்து அந்த பெயின் இருக்கும் பாருங்கள், அது வந்து யாராலையுமே வந்து அந்த பெயினை வந்து சொல்லி வந்து மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியாதுங்க. அந்த டைமில் அந்த ஃபீல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதை உணர முடியும். அதனால் நீங்கள் வந்து இப்படி கேட்டதுனால எனக்கு ஒன்றும் கிடையாது. பட் வந்து தூக்கி போடுங்கன்னு ஈஸியாக சொல்கிறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெயினுங்க. நம்ப வச்சு யாராவது உங்களை நம்ப வச்சு முதுகில் குத்தி ஏமாத்தினதுக்கப்புறம் வரும் பாருங்கள் பெயின். அந்த பெயினை அனுபவிச்சவங்கள்ட்ட மட்டும் போய் கேட்டு பாருங்கள் அந்த வலி எப்படி இருக்கும். அந்த பெயின்லேருந்து எவ்வளோ நாள் ஆகும் தெரியுங்களா? எவ்வளோ வருஷம் ஆகும் தெரியுங்களா வெளியில் வர்றதுக்கு? வாழ்க்கையே தொலைச்சிட்டு போய் அம்போன்னு நம்ம நிற்போமா? அவங்க வேணான்னு தூக்கி போட்டு போயிடுவாங்களா? அவங்கள நினச்சிக்கிட்டே அதே பாதையில் நிற்கிறதுக்கு யார் முட்டாளிங்க சொல்லுங்கள்? யாருங்க முட்டாள்? கடவுள் ஒருத்தர் தான் கையை கொடுத்து உனக்கான பாதை வேறு, உள்ளே நோக்கி வா, வெளியில் வா அப்படின்னு என்ன வந்து ஒரு பாதை காமிச்சு என்ன வழிவகை பண்ணதுனால தான் இன்றைக்கி நான் அத்தனை பேருக்கும் கைடன்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்க, அவங்க கேட்ட கேள்வி, அவங்க இப்போ இமோஷ்னலில் இருக்காங்க. அவங்க கேட்குறது ஒன்றும் தப்பு கிடையாது. நானும் வந்து இமோஷ்னலாக பதில் சொல்லலை. பட் வந்து இந்த பீரியட்லாம் இருக்கும். அந்த பீரியடில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பெயினெல்லாம் இருக்குது. கொஞ்சம் உட்காந்து அவங்க நல்லா யோசித்து நீங்கள் எந்த ஸ்டேஜில் எந்த நிலையில் உங்களை வச்சுருக்காங்க, உங்களோட தகுதி என்ன அவங்க வாழ்க்கையிலன்னு நல்லா உட்காந்து யோசனை பண்ணிங்கன்னா உங்களுக்கான தெளிவான பதில் கிடைக்கும். நீங்கள் அங்கே பூஜ்யம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கே புரிய வரும். அதுக்கப்புறம் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடுவீங்க. அது கடவுள் இருக்கார் உங்கள் கூட. பட் புரிஞ்சுக்கோங்க, கடவுள் பக்கத்தில் தான் இருக்கார். அவங்க கொடுக்குற கைடன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வெளியில் வாங்க. திரும்பவும் ப்ளேம் பண்ணிவிட்டு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயத்தை பின்னாடி நீங்கள் போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை பயணம் தான் வந்து பூர்த்தி அடையாமல் அதே இடத்துல ஸ்டக் ஆகிருக்கும். அவங்கெல்லாம் அழகாக மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்த வேலை அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, போயிட்டாங்க. ஓகே, எனர்ஜி கார்டு பார்க்கலாமா? எல்லோரும் பாசிட்டிவிட்டியாக இருங்க. நான் பேசினது வந்து ஒரு எமோஷ்னலாலாம் பேசலை, ஜென்ரலாக வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். இன்னும் வந்து தெளிவற்ற நிலையில் நிறைய பேர் இருந்தீங்க அப்படின்னா எல்லாருக்காகவும் சேர்த்த ஒட்டுமொத்த ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு என்னோடய வந்து ஓப்பன் அப் டாக்கு. இந்த ஓப்பன் அப் டாக்கில் நிறைய பேர் வந்து மாறினாங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே அது எனக்கு ஒரு சக்ஸஸ் தாங்க. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க,
உங்களோட எனர்ஜியை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஓடி போய் குளிச்சுட்டு வந்துடுங்க. இன்ஹேல் எக்ஸேல் பண்ணி உங்கள் நல்லா ஒரு நார்மலாக இருங்க. ஜென்ரலாக வந்து என்ன வரப்போதோ கடவுள் கொடுக்குறாரோ அந்த கைடன்ஸ் எடுத்துக்க போகிறோம். இது ஜென்ரல் ரீடிங் தான். யாருக்கு என்ன ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபோர்ஸ் பண்ணி இதுதான் வரப்போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. என்னோட ரீடிங் வந்து எல்லாரையும் கஷ்டத்துலேருந்து வெளியில் கொண்டு வர்றது, நல்ல பாதையில் கூட்டிகிட்டு போகிறது, இது மட்டும்தான் கடவுள் எனக்கு கொடுத்த ஒர்க்கு. யாரையும் தவறான பாதையில் மோட்டிவேட் பண்ணி அந்த பக்கம் அனுப்புறது என்னோடய வேலை கிடையாது. 99.9% கூட கிடையாது. 100% வந்து என்னோடய ஜாப் வந்து வெளியில் வரணும். அவங்க கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்து அவங்களோட நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வந்து லீட் பண்ணணும். அதுதான் கடவுள் எனக்கு கொடுத்துட்ருக்க ஒரு பணி. அந்த பணியை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ வந்து கார்ட்ஸ் பார்க்கலாமா, என்னென்ன கார்டு வருதுன்னு. நானும் ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்கேன், நீங்களும் ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்கீங்க. கார்ட்ஸ்லாம் எவ்வளோ அழகாக வரப்போகுதுன்னு பார்க்கலாங்க. இது எல்லாமே நம்ம வாழ்க்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாற்றிட்டுருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வெளிப்பாடாக தான் இன்றைக்கி கார்ட்ஸ் வரப்போகுது. ஏன்னா இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். எது வந்தாலும் இன்றைக்கி வாவ், இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல நான் ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்கேன் அப்படின்னு, நீங்களும் பாசிட்டிவிட்டியாக இருக்கீங்க அப்படின்னு. அடுத்த கார்டே பாருங்கள், நம்ம கடவுளோட இன்டர்வென்ஷன் வந்துச்சு. அடுத்த கார்டு பாருங்கள், பயங்கரமான கார்டு, டெத்து கார்டு, டவர் கார்டு வந்திருக்கு. உங்கள் வாழ்க்கையில் வந்து கடவுள் வந்து உள்ளே வந்துட்டாங்க. இது மாதிரி மிராக்குலஸான ஒரு எனர்ஜி ரீடிங் வந்து கிடையாதுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நானும் பாசிட்டிவிட்டியாக இருக்கேன், நீங்களும் பாசிட்டிவிட்டியாக இருக்கீங்கன்னா கார்டு அப்படியே ஜம்ப் ஆகி அந்த பக்கம் போய் விழுது. கரியரில் சூப்பராக இருக்குது, நினச்ச விஷயம் நடக்குது, கடவுள் இன்டர்ஃபியர் ஆகுறாங்க, உங்கள் வாழ்க்கையை அழகாக தூக்கிட்டு போய் அந்த பக்கம் அழகாக தூக்கிட்டு போய் நல்ல இடத்துல, சேஃபஸ்ட் பிளேஸில், ப்ரொடெக்டிவான பிளேஸில் உங்களுக்கு வேணுங்கிற விஷயம்லாம் நிறைய சொர்க்கம் மாதிரி வச்சுருக்க இடத்துல உங்களுக்கு அழகாக தரப்போகிறாருங்க. நிறையா நீங்கள் என்னென்ன ஆசைப்படுறீங்களோ உங்கள் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் கண்டிப்பாக நடக்குது. அபண்டன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் வருது. பணம் குறித்து நீங்கள் ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தீங்க, ஐயோ எனக்கு இதை வந்து நான் ஃபேஸ் பண்ணுவேன், இந்த பணம் எனக்கு இப்போதைக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச இடத்துல போய் கேட்குற இடத்துல கண்டிப்பாக அந்த பணமும் கிடைக்குது. உத்தியோகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து உங்களுக்கு இருக்குது. சூப்பராக இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் நிறையா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பிஸ்னஸ் விஷயத்துலையும் சரி, ஃபைனான்ஷியல் விஷயத்துலையும் சரி, லவ் விஷயத்தில் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடவுள் உள்ளே வந்து அழகாக அதை வந்து சரி பண்ணுற விஷயத்தில் கடவுள் வந்து அழகாக இருக்காங்க. ரொம்ப சூப்பராக அழகாக தெளிவான ஒரு கார்டு. அப்போ பயங்கர எஃபெக்டிவாக இருக்குது. எனக்கு இந்த ஃபஸ்ட்டு கார்டை பார்த்தோன்னே ஓவராலாக இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து கார்டு வந்து எப்படி வரப்போகுது அப்படின்னா, கடவுளோட கைடன்ஸு, கடவுளோட மேற்பார்வையில் அழகாக செம்மையாக வரப்போகுது. சூப்பராக இருக்குங்க. பச்சை பசேல்னு இனிமேல் எவர் கிரீன் தான் உங்கள் வாழ்க்கை. ஏன்னா எல்லா பிரச்சனைகளும் எவ்வளோ இருந்தாலும் கடவுளோட அந்த ஒரு பிளஸிங் ஹேண்ட் வந்து உங்கள் பக்கம் திரும்பிடுச்சு. இனிமேல் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேணாங்க. மெயின்லாம் வந்து பிஸ்னஸில் எனக்கு பணம் வந்து தட்டுப்பாடாக இருக்குது, எனக்கு வந்து என்னால் நினச்சபடி என்னால் சம்பாரித்து என்னோட குடும்பத்து செலவை வந்து என்னால் பார்க்க முடியல, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் வந்து சூழ்ந்துட்டு இருந்தாலும், பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மாட்டிகிட்டு இருந்தாலும் கடவுள் உள்ளே வந்துட்டாங்க. உங்கள் பிரச்சனைக்கு இனிமேல் உங்கள் பிரச்சனை அது கிடையாது, அது கடவுளோட பிரச்சனை. அதனால் சந்தோஷம் மட்டும்தான் நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கணும், பாசிட்டிவிட்டி மட்டும்தான் உங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் செம்மையாக இருக்குங்க. ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ், எர்த் எனர்ஜி, 1111 கண்டிப்பாக டைப் பண்ணுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம காட் வந்து என்ட்ரி ஆகிட்டாங்க. மோஸ்ட்லி வந்து நம்ம காட் வந்து எப்படி இருப்பாங்க, நம்ம ஏஞ்சல்ஸ்லாம் வந்து லாஸ்ட் என்ட்ரி கொடுத்து கிளைமேக்ஸில் வந்து வருவாங்க ஹீரோ மாதிரி. இங்கே ஃபஸ்ட் என்ட்ரியே வந்துட்டாங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக ரீடிங் அமோகம் தான். அடுத்த கார்டு ஏன் கடவுள் முன்னாடி வந்திருக்காரு அப்படின்னு யாராவது கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து செகண்ட் கார்டு தான். டவர் மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்து கோத்ரூ பண்ணிகிட்ருக்கீங்க. வெடிச்சு செதறுதுங்க. மனசில் தூக்கம் இல்லை, இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு நிம்மதியான வாழ்க்கை இல்லை. பகலில் பூரா உங்களுக்கு ஏதாவது வேலையிலையும் அதை நாட்டம் இல்லை. உங்களுக்கு செய்கிற வேலையிலையும் வந்து அதை மனம் உவந்து நீங்கள் செய்யலை. எதையோ பறி கொடுத்த மாதிரி வாழ்க்கையில் சரியாக சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்களோ, சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்களோ, நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, வெளியிலையும் சொல்ல முடியல அப்படின்னு சோகமாக இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒருத்தவங்க வந்து ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, இப்படி ஒரு நரக வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எந்த ஒரு பேஸ்மெண்ட்டும் இல்லை, எந்த ஒரு பாசமும் இல்லை, அன்பும் இல்லை, சாதாரணமாக இயல்பாக கிடைக்கக்கூடிய அன்பு கூட எனக்கு கிடைக்கல, உண்மை இல்லை, நேசம் இல்லை, உண்மையான பாசம் கூட என் மேலே இல்லை, எல்லாம் நடிப்பாக இருக்குது, போலியாக இருக்குது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து உங்களை ஆட்டி படைச்சிட்ருக்கு. அந்த ஒரு சுச்சுவேஷன்லாம் சடனாக சேஞ்ச் ஆக போகுது. இதுக்கு மேலே வந்து கடவுள் உங்களுக்கு நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணக்கூடிய டைம் வந்ததுனால இதுக்கு மேலே நீங்கள் கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் கடவுள் உள்ளே வந்து உங்களுடைய கஷ்டங்கள்லாம் வந்து வெளியில் தூக்கி போட போகிறாங்க. அதனால தான் சடன் சேஞ்ச் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது. நிறையா பேர் நீங்கள் சேஞ்ச் ஆக ஆக உங்களுடைய அந்த ஒரு பாசிட்டிவிட்டி ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்போசிட்டில் நடக்கிற
அத்தனை விஷயங்களையும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஏன்னா கடவுளோட இன்டர்வென்ஷன் வந்துருச்சு. நிறைய விஷயங்கள், கெட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரிவீல் ஆயிருக்கும். நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க, ஏமாத்துறவங்க, யார் உங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி நடிக்கிறாங்க, எல்லாரோட முகத்திரையும் அப்பட்டமாக உங்களுக்கு வெளியில் வரப்போகுதுங்க. அதனால் உள்நோக்கிய பார்வை சில பேருக்கு வருது, சில பேருக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வருதுங்க. அவேக்கனிங்கில் இன்னர் நோக்கி பார்த்து பாடி மைண்ட் அண்ட் சோல்குள்ளே நீங்கள் வருவீங்க. கடவுளோட அந்த ஒரு ஐக்கியமாகக்கூடிய ஒரு சில பேருக்கு ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் கூட நிறையா வருது. நிறைய சேஞ்சஸ், நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த டவர் கார்டு வந்தாலே பயப்படணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஏன்னா ஒரு புயல் மாதிரி வந்திருக்கு அப்படின்னா, புயல் மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா, அமைதியாக ஒரு விஷயம் அடுத்தது நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இங்கே காட்டுறாங்க. எப்பேற்பட்ட சுச்சுவேஷன் இருந்தாலுங்க, இப்போதைக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய மன இறுக்கத்தில் இருந்தாலும், தூக்கம் வரல, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு துணை இல்லை, நான் தனி மரமாக இருக்கேன், நான் என்னால் எல்லாரோடையும் சேர்ந்து இருந்தாலும் நான் தனியாக தான் இருக்கேன், என்னால் ஒன்றா சேர்ந்து என்னால் இருக்க முடியல, நான் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு நிறைய நீங்கள் தூங்குற அந்த நேரத்தெல்லாம் இது பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய தலானியில் நீங்கள் எவ்வளோ நாள் அழுதுட்டுருக்கீங்க, எல்லா விஷயமும் எண்டிங் ஆக போகுதுங்க. சூப்பரான கார்டு, பயங்கரமான பவர்ஃபுல்லான ரீடிங் தான் இன்றைக்கி, பவர் பேக் ரீடிங் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த கார்டு யார் வராங்க பார்க்கலாமா? இன்றைக்கி ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்கீங்க நீங்கள், அதனால் இனிமேல் நல்லது தாங்க நடக்கும். நீங்கள் மாற மாற உங்கள் வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும். அதை தான் நீங்கள் ஆப்போசிட்டில் அட்ராக்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இது வாவ் கெரியர் பார்த்தாச்சு, கடவுள் கெரியர் நிமித்தி வச்சுட்டாங்க. அடுத்தது கடவுள் நிமித்துற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சரி பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, லவர்ஸ் தான். லவர்ஸ் நோ கான்டாக்டில் இருக்கீங்க, பேசிகிட்டே இருந்தவங்க திடீர்னு காணா போயிட்டாங்க, ஒன் சைட் லவ்வாக இருக்கீங்க, ஏதோ ஒரு ட்வின் ஃப்ளேம் மாதிரி வந்தாங்க, இருந்தாங்க, ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ட்வின் ஃப்ளேம் சோல்மேட் கனெக்ஷன் மாதிரி உங்களால் ரியலைஸ் பண்ணப்பட்ட ஒரு உறவு, அதுவும் பிச்சுக்கிட்டு போச்சு. எதுக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. சில பேர் வாழ்க்கையில் எனக்கு காதலும் இல்லை, எனக்கு ஃபஸ்ட்டு வாழ்க்கையும் இல்லை, செகண்ட் வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கை இல்லை அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, கடவுள் ஒரு அழகான ஒரு புதிய லவ்வும் வருது. நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க வெளியில் போகிறாங்க, நல்லவங்க உள்ளே வராங்க. அந்த மாதிரி ஒரு லவ் தாங்க இங்கே. ஏன்னா பிரகாசமான கடவுளோட ஆசீர்வாதத்தோடு உங்கள் வாழ்க்கை இனிமேல் பிரகாசம் தாங்க. அன்புக்காக ஏங்கி தவிச்சிட்டு இருக்கீங்களா? உண்மையான அன்பு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது, அவ்வளோதான். சூப்பரான கார்டுங்க இது. நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்போட, நல்ல ஒரு யூனியன், பிரிஞ்சிருக்கிறவங்க ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமும் வருது. நல்ல பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு. இவங்க தான் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் அழகாக அந்த பார்ட்னர்ஷிப், ரிலேஷன்ஷிப், கமிட்மெண்ட்லாம் கரெக்டாக இவங்களால மட்டும்தான். இவங்க 2 பேர் தான் அழகாக இந்த ஒரு வாழ்க்கை பயணத்தை கொண்டு போவாங்கன்னு கடவுள் டெஸ்டின்டு பார்ட்னர் இருக்கிறவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இப்போதைக்கு யாரும் பேசாமல் இருக்காங்க, விலகி இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களோட அருமை பெருமை இதெல்லாம் தெரிஞ்சு, உங்கள் காதலோட வலிமையெல்லாம் தெரிஞ்சு கண்டிப்பாக உங்களை நோக்கி தான் வராங்க. ஸ்ட்ரென்த்து, நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது இது பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க. இந்த ஃபேமிலியே நீங்கள் சூப்பராக கொண்டு போகலாம், பேலன்ஸாக இருக்கும் உங்கள் லைஃப், வாழ்க்கையெல்லாம் இனிமேல் சக்ஸஸ் தான் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஒரு அழகான பார்ட்னர் தான் உங்களுக்கு வராங்க. ஏற்கனவே அப்படி இருந்தவங்க சண்டை போட்டு போயிருந்தாங்கன்னா உங்களை பற்றி ரியலைசேஷன் ஆகி வராங்க. ட்வின் ஃப்ளேம் சோல்மேட் அப்படிங்கிற ஒரு கனெக்ஷனில் இருக்காங்க. உங்களுக்கு ரியலைசேஷன் ஆனிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உள்நோக்கிய பயணம் உள்ளே போய் நிறையா விஷயங்கள் அவேக்கனிங் ஆகி நிறையா விஷயங்கள் கடவுள் கொடுக்குற அந்த பர்பஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளே இன்னர் ஊன்ஸ்லாம் ஹீல் பண்ணி நீங்கள் இன்னரில் ஸ்ட்ரென்த்தாகி பவர் ஆகி நீங்கள் நிற்கும் போது அவங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் அங்கே லெசன் ஃபுல்லாக அது ரிஃப்ளெக்ட் ஆகி லெசன் எல்லாம் அவங்களும் கற்றுக்கிட்டு உங்களை தேடி வருவாங்க. ட்வின் ஃப்ளேம் சோல்மேட்டாக இருக்கலாம், அது சோல்மேட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி கார்மிக் பார்ட்னர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போகிறாங்க. எப்போ அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு செல்ஃப் லவ் கொடுத்து இன்னரில் ஸ்ட்ரென்த்தாகி பவராகி உங்களுடைய அந்த இன்னர் அவேக்கனிங் ஆகி ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளே நீங்கள் வரும்போது உங்களை தான் முக்கியம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நீங்கள் பண்ணும்போது, கடவுள் உங்களுக்கு அழகான விஷயங்கள்லாம் ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா, அது கோளாறாக இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கையில் கொண்டாந்து கொடுப்பாங்க. அந்த கோளாறை சரி பண்ண முடியல அப்படின்னா அவங்கள உங்கள் வாழ்க்கையிலேருந்து தூக்கி போட்டுட்டு வேற ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க. அதனால் இந்த கார்டு என்ன குறிக்குது அப்படின்னா, கடவுளோட ஆசீர்வாதத்தால் உங்கள் காதல் இணைக்கப்படும். நீங்கள் டெஸ்டின்டு பார்ட்னர் தான். கண்டிப்பாக சேருவீங்க. கடவுளோட அந்த ஒரு ஆசீர்வாதம் பிளஸ்டு
நிறைய இருக்குது உங்ககிட்ட. இனிமேல் எதுக்குமே நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இது சேருமா சேராதா, கல்யாணத்தில் போய் முடியுமா இல்லை பாதியில் போயிடுமா, நிறையா வந்து தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்லாம் இருக்குது. எங்களை பிரிக்கிறதுக்கு நிறையா பேர் சதி வேலை பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. கடவுளுக்கு முன்னாடி எந்த சதியுமே வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. அதனால கடவுளை ஃபஸ்ட்டு நம்புங்க, யூனிவர்ஸ் ஃபஸ்ட்டு நம்புங்க. உங்களுக்கான டைம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கான இன்னர் ஜர்னி நீங்கள் எப்போ போய் உங்களை நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்னு செல்ஃப் லவ் பண்ணி உங்களை ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி பண்ணி பவுண்ட்ரிஸ்லாம் செட் பண்ணி நீங்கள் ஒரு கடவுள் கொடுத்த அந்த லெசனை படிச்சுட்டிங்க. உங்களுக்கு உண்டான லெசன் ஒரு சிலபஸ் இருக்குது, அதை படிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பர்சன் உங்களோட ஃப்ரீக்வன்சி மேட்ச் பண்ணி வந்துடுவாங்க. உங்களுக்கு ஏற்ற பார்ட்னர் இல்லை, டிஸ்டன்ட் பார்ட்னர் இல்லை, உங்கள் ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ண முடியலன்னா கடவுள் அவரை அழகாக உங்கள் வாழ்க்கையிலேருந்து தூக்கி அப்புறப்படுத்திட்டு வேற ஒரு அழகான ஒரு பர்சன் வருவாங்க. அந்த வேற ஒரு அழகான பர்சன் வர்றதுக்கு நீங்கள் வந்து பாஸ்டெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. சூப்பரான கார்டுங்க, பயங்கரமாக வருது கார்ட்ஸ்லாம். ரொம்ப இமோஷனலாக சரி, நீங்கள் எல்லாருமே வந்து மாறிட்டுருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையை மாறணும்னா நீங்கள் தான் மாறணும்னு நான் ஒவ்வொரு நாளும் கதையாக படிக்க நீங்கள் உள்ளே மாறிட்டே இருக்கீங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் ரொம்ப நேரம் ரீடிங் போடுறீங்கன்னா, இல்லை, ஒரு விஷயத்த 2-3 தடவை நம்ம தொடர்ச்சியாக ஆதாரத்தோடு நம்ம கடவுளோட கைடன்ஸோடு சொல்லும்போது அவங்க ஆள் மனசில் பதியுது. உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, வாவ் சூப்பர் கார்டு. இதுக்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் இப்படி 1 மணி நேரம் போடுறதுக்கு 3 வீடியோவாக பிரித்து போடலான்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நானே ஆன்சர் பண்ணலைங்க. அது நான் பார்த்துட்டு சரி நைட்டில் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சப்போ அதுக்கு இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. 3 வீடியோவாக பிரித்து போடுறதுக்கு பதிலாக 3 வீடியோவாக நீங்களே பிரித்து பாருங்கள் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்தது. என்னென்னா நிறைய பேருக்கு அப்படி ஒரு விளக்கமான ஒரு தெளிவு வந்து தேவைப்படும் போது நான் போடுறேன். நான் வேணும்னே போடுறது கிடையாது. நான் இங்கே பாருங்கள் எடுத்துகிட்டே இருக்கேன். எனக்கு ஆர்வத்தில் கடவுள் டவுன்லோட் கொடுக்க அது நான் டைம் போகிறதே நான் பார்க்குறதே இல்லைங்க. நான் எப்பயுமே சொல்கிறேன், கடவுள் கொடுக்குற அந்த டவுன்லோடை வாங்கி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு மோட்டிவில் தான் நான் வந்து ரீடிங் பண்ணுறேன். எனக்கு எப்போ வந்து நான் ரீடிங் நிறுத்தணும்னு நினைப்பேன்னா, எனக்கு எப்போ பேக் பெயின் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் ஐயோ போதும் ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லி நான் டைமே பார்க்க ஆரம்பிப்பேன். ஸோ ஓகே, இன்றைக்கி எனக்காக அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்களே அந்த வீடியோவை 1 மணி நேரம் வீடியோவாக 3 வீடியோவாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு பக்கம் காமெடியாக இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே, தேங்க்யூ அந்த சப்ஸ்கிரைபருக்கு, தேங்க்யூ. கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்திருக்காங்க. இன்றைக்கி என்னங்க ரொம்ப கார்டெலாம் பயங்கரமாக இருக்குது. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல காதலும் வந்துச்சு, பண விஷயத்தில் ரொம்ப சேஃப்டியாக நீங்கள் இருக்க போகிறீங்க. ஏன்னா கடவுளே வந்து அள்ளி கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு ராஜா, கிங் ஆஃப் பென்டக்கல், செல்வ செழிப்போட நல்ல ஒரு குடும்பம், சூழல், குழந்தை, குட்டி, ஒரு வாழ்க்கைக்கு என்னென்னலாம் தேவைங்க. சந்தோஷமாக ஒரு மனுஷன் இருக்கணும்னா பொண்டாட்டி நல்லவங்களாக இருக்கணும், புருஷன் நல்லவங்களாக இருக்கணும், குழந்தை குட்டி ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல தெளிவான அறிவான குழந்தை குட்டிகளாக இருக்கணும், தன்னோட சுற்றி உள்ளவங்களாம் வந்து தனக்கு வந்து ஆதரவாக இருக்கணும், உண்மையானவங்களாக இருக்கணும். நாட்டை ஆள்ற அரசனுக்கு மக்கள் எல்லாரும் வந்து நல்லா சந்தோஷமாக எந்த விதமான கவலையும் இல்லாமல் அவங்க வந்து வறுமை இல்லாமல் சந்தோஷமாக இத்தனையுமே வந்து இருந்தால் தான் ஒரு ராஜா சந்தோஷமாக இருக்கணும். அந்த கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ் மாதிரி உங்கள் வாழ்க்கை, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க, நீங்களும் நிறையா பேருக்கு வந்து உதவி பண்ணுவீங்க, உங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்குது. உங்களுக்கு எந்த ஆபத்து விளைவிக்கணும்னு எந்த இதுவுமே கிட்டக்க வர முடியாது. ஏன்னா நல்ல எண்ணம் மட்டும்தான், நல்லவங்க மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் வந்து சூழ்ந்திருக்காங்க. ஃபயர் எனர்ஜி, எர்த் எனர்ஜி தாங்க பயங்கரமாக இருக்குது. லியோ வெல்த் அளவுக்கு நீங்கள் வந்து பயங்கரமாக இருக்கும். பிஸ்னஸ் லெவலில் அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கும். லீடர்ஷிப் குவாலிட்டி, நல்ல குடும்பத்தை அழகாக நவுத்திட்டு போவீங்க. செக்யூர்டான ஒரு லைஃப் தாங்க, பயப்படவே தேவையில்லை. இன்செக்யூரிட்டிலாம் எதுவுமே தேவையில்லை. அப்படி ஒரு அழகான வாழ்க்கை, அபண்டன்ஸோட டிசிப்ளின்டாக நியாயமாக எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணுமோ, நீங்களும் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணுமோ, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எல்லாருமே உங்களுக்கு வந்து நியாயமாக நடந்துக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் வந்து, அந்த மாதிரி ஒரு குடும்பம் உருவானா எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் தெரியுங்களா? அந்த மாதிரி ஒரு குடும்பம் தான் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. இனிமேல் கஷ்டங்களோ, துன்பங்களோ, கவலைகளோ, துயரங்களோ உங்களை நோக்கி எதுவுமே வரவே வராதுங்க. அமக்கலமாக இருக்குது கார்டு, பயங்கரமாக இருக்குது எனர்ஜி கார்டெலாம். இப்போ எடுத்த 4 கார்டுமே செம்மையாக இருக்குது. உங்களுடைய சேஞ்சஸ் தான் இங்கே கார்டில் வருது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருங்க. 4 நாளைக்கு மாறிட்டு 5ஆம் நாள் வந்து வேறு மாதிரி வந்து இதெல்லாம் வந்து தேவையில்லை, நமக்கு வந்து நம்ம எப்பயும் போலவே இருப்போம் அப்படின்னு மைண்டு வந்து சில விஷயங்கள்லாம் வந்து அது வந்து எப்படின்னா கவலைப்பட்டுட்டே இருக்கிறதுக்கு பழகி போச்சு. உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுற விஷயத்த பழகி போச்சு. நீங்கள் இப்போ புதுசாக அதை மீறி ஒரு விஷயம், நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும், நம்ம வாழ்க்கையை மாறணும்னா நம்ம தான் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் கையகப்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றம் பண்ணுறதுக்காக நீங்கள் போகும்போது மைண்டு சும்மா இருக்காது. ஏதாவது ஒன்று காமிச்சு, ஏதாவது ஒரு பழைய டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து, இதை திங்க் பண்ணி இதே சோகத்தில் இரு,
அந்த பக்கம்லாம் போகாத, நல்ல விஷயங்கள் வேணான்னு அது வந்து ஒரு மாதிரி அது ஒரு எனிமி சைடு, மைண்டோட எனிமி சைடு. நீங்கள் மைண்டோட ஒரு பாசிட்டிவ் சைடை வந்து ஃப்ரெண்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து கல்டிவேட் பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு உண்டான பாதையை நோக்கி நீங்கள் போகணுங்க. 4 நாளைக்கு பண்ணிவிட்டு 5ஆம் நாள் வந்து மாற்றுறதெல்லாம் உங்கள் மைண்டோட வேலை தான். அது பக்கம் சாயாமல் உங்களுக்கு என்ன வேணும், நிச்சயமாக என்ன வேணும்னு கான்ஃபிடென்ட்டாக, கன்சிஸ்டண்ட்டாக, டிட்டர்மினேஷனாக நீங்கள் செய்ய நினச்ச வேலையை, அந்த எந்த வேலையாக இருந்தாலும் கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருங்க. எதையுமே பாதியில் விடாதீங்க. வாவ், சூப்பர். பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் வந்து பேலன்ஸ் இல்லாமல் போயிடக்கூடாது. எந்த ஒரு கஷ்டமோ கவலையோ நமக்கு வந்து இடையில வருது, இடையில போயிடும். கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய பயணம் வந்து இந்ததோடு நிற்கிறது கிடையாது, இந்த பிரச்சனையோடு நிற்கிறது கிடையாதுங்க. இன்னும் வந்து நம்மளோட பயணம் வந்து மூவ் ஃபார்வர்ட் ஆகி போயிட்டே தான் இருக்கணும். யாரோ ஒருத்தங்க காயப்படுத்துனாங்க, யாரோ ஒருத்தங்க நம்பிக்கை துரோகம் பண்ணி நம்ம ஏமாத்துனாங்க அப்படின்னா அவங்களோட கேரக்டர் அப்படி. அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதை வந்து நம்ம தூக்கிட்டு சுமக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம்லாம் இல்லை. நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போகலாம். நம்ம வந்து என்னென்னா எல்லாத்தையும் கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிடுறோம், அவ்வளோதான். நம்ம வந்து மறந்துட்டு போகிறதுக்கு வந்து இது வந்து கம்ப்யூட்டரோ ஏதோ ஒன்று நடந்துச்சு, அந்த விஷயத்தை அழைச்சிட்டு நம்ம திரும்ப வேறு ஃபார்வர்ட் பண்ணி வேறு ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகலாம் முடியாது. ஏன்னா மைண்டு அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயங்க. அது வந்து யாரையுமே வந்து ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து இடம் கொடுத்துட மாட்டோம். அப்படி இடம் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்கள வந்து ஒரு ஆணித்தனமாக, ஒரு ஆழமாக ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கைக்குள்ளே யாராக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கைக்குள்ளே இடம் கொடுப்போம். அவங்க வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து தவறானவங்க அப்படின்னு வந்து புரிய வரும்போது அதை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு நம்பிக்கையெல்லாம் உடைச்சி அவங்க போயிட்டாங்க. அந்த ஒரு நம்பிக்கையை வந்து நம்ம எவ்வளோ நம்பிக்கை வச்சோமோ அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லை. ஆனால் நம்ம மைண்ட் என்ன பண்ணுது, அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, ஏன் இப்படி செஞ்சாங்க, அவங்க அப்படி இருக்க மாட்டாங்களே, எதனால் அப்படி பண்ணாங்க, அவங்க நல்லவங்களாச்சே, அவங்கள விட்டு நம்மளால் இருக்க முடியாது, இந்த மாதிரி ஒரு கட்டுக்குள்ளே அது ஏன்னா ஆள் மனசில் பதிய வச்சுட்டோம் நம்ம ஒரு விஷயத்தை. அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு தான் நமக்கு சில காலம் வந்து பிடிக்குது. அந்த காலம் வர வரைக்கும் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறோம். எதுவுமே வந்து கெரியரை விட்டுறோம், நம்மளை விட்டுறோம், ஹெல்த்தை விட்டுறோம், செல்ஃப் லவ் பண்ணுறதில்ல. வாழ்க்கையே தொலைச்ச நிலையில் நம்ம அவங்கள மட்டும்தான் நினச்சிட்டே இருப்போம். அவங்க மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கடவுள் கஷ்டங்கள் கொடுக்கறது வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து திரும்பி நமக்குள்ளே வரணும். நமக்குள்ளே கடவுள் தன்மை இருக்குது. நம்ம வந்த நோக்கம் வேறு, நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்க நோக்கம் வேறு. 3D வேர்ல்டுக்கு பின்னாடியே போனோம்னா கஷ்டங்கள், துயரங்கள் தான். இங்கே யாரையும் திருத்த முடியாது. ஏன்னா எனக்கு லெசன், நான் வேறு பாடம் கற்றுக்க வந்திருக்கேன். எனக்கு துரோகம் பண்ண, எனக்கு வந்து நம்பிக்கை இல்லாத விஷயம் பண்ண ஒருத்தங்க அவங்க வேறு பாடம் கற்றுக்க வந்திருக்காங்க. அவ்வளோதான். அவங்க நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்து விளையாண்டு போகிறாங்க அப்படின்னா கடவுளோட அனுமதி இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் யாருமே உள்ளே நுழைய முடியாது, வெளியில் போகவும் முடியாது. ஒருத்தங்க வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க வர்ற டைமும், அவங்க இருந்து அவங்க லெசன் கற்றுக் கொடுக்குற டைமும் கடவுளால் அலோவ் பண்ணப்பட்டது. அந்த டைம் முடிஞ்சு போச்சு. இப்போ கடவுளை அவங்கள தூக்கி வெளியில் தூக்கி போட்டாங்க. அவ்வளோதான், அவங்களோட டைம் முடிஞ்சு போச்சு. அதனால் பேலன்ஸ் எப்போயுமே இருக்கணுங்க. யார் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நம்ம லைஃப் நம்ம தான் முக்கியம். நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். செல்ஃப் லவ் இருந்தால் மட்டும்தான் இன்னும் ஃபர்தராக நம்ம வந்து இன்னும் கேம் நிறையா இருக்குது, நம்ம வாழ்க்கை பயணம் நிறையா இருக்குது. செல்ஃப் லவ் இல்லைன்னா உங்களால் ஃபர்தராக மூவ் பண்ண முடியாது. எல்லா இடத்துலையுமே ஸ்டக்காகி நிற்பீங்க. வாழ்க்கை கொடுக்குற பாடத்தில் பயங்கரமான அடி, பெயின். 2 கார்டு வந்திருக்காங்க, 2 இல்லை 3 வந்திருக்கு, தெரியலையே என்ன கார்டு வந்திருக்குன்னு. வாவ் என்னங்க இன்றைக்கி சூப்பராக இருக்குது கார்ட்ஸ் எல்லாம். 3 கார்டு வராங்க. லவ் கார்டு தான். நீங்கள் வந்து அதான் சொல்கிறேனே, இன்றைக்கி வந்து பயங்கரமாக இருக்குது. ரொம்ப எல்லோரும் லவ் குறித்து பார்க்குறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏதாவது உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் விட்டு போயிருந்தாங்க, வேணான்ட்டு போயிருந்தாங்க, எனக்கு வேணவே வேணான்னு 1 வருஷம் 2 வருஷம் இந்த மாதிரிலாம் போயிருந்தாங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ரியலைசேஷன் இருக்குது. அவங்களே வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டிவைன் டைம் வந்துருச்சு. உங்களை பற்றி நிறைய புரிஞ்சுக்குவாங்க இந்த மீன் டைமில் தான். அதனால தாங்க ஸ்பேஸ் கொடுங்கங்கிற. உங்களை பற்றின உங்களோட எனர்ஜி இல்லைன்னா அவங்க லேக் ஆகி திரும்ப உங்களை பற்றி புரிஞ்சுக்குவாங்க. அந்த புரிஞ்சுக்கிற டைமிங்கில் நீங்கள் செல்ஃப் லவ் கொடுத்து, உங்களுக்கு நிறைய செல்ஃப் லவ் கொடுத்து, நல்ல ஸ்ட்ராங்காக பேட்ரியை வந்து ஃபுல்லாக நீங்கள் வச்சுருக்கும் போது, அவங்க ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது அவங்க உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகி திரும்ப வந்து பழைய மாதிரி அன்பை காட்டுவாங்க. அதனால தான் செல்ஃப் லவ் பண்ணுங்கள். இந்த டைம் பீரியடில் நீங்கள் வந்து எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. அவங்க இருப்பாங்களா, போயிட்டாங்களா, விட்டு போயிட்டாங்களா, உங்களுக்கானவங்க எப்படிங்க போவாங்க? கடவுள் நீங்கள் தான், இவங்க தான் வந்து உங்களுக்கான பார்ட்னர்னு எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க உங்களை மீறி போகவே முடியாது. அவங்க சோல் ஏற்றுக்காது. அவ்வளோதான். சூப்பராக இருக்குது கார்டு. ஏன்னா கடவுளால் இணைக்கப்பட்ட ஒரு இணைப்பு தான். 2மே பயங்கரமான அன்பாக இருக்கும். நீங்களும் வந்து அன்பு பண்ணுவீங்க, உண்மையான காதல் கொடுப்பீங்க, அங்கேயும் உண்மையாக இருக்கும். ஏன்னா அதுதானங்க முக்கியம்.
வாழ்க்கைங்கிறது அந்த ஒரு ட்ரஸ்ட்டில் உண்மையில் பேஸ் பண்ணி போகிறது தான் வாழ்க்கை. நம்பிக்கையற்ற தன்மை, துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே உண்மையெல்லாம் செத்து போச்சு, ட்ரஸ்ட்டு உடஞ்சி போச்சு. ட்ரஸ்ட்டு உடஞ்சி போச்சுனாலே அங்கே என்ன இருக்குது, திரும்ப அதை போய் ஒட்டெல்லாம் வைக்க முடியாதுங்க. அதனால தான் நான் என்னை வந்து கேட்குறாங்க, ஈஸியாக நீங்கள் இவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சு நீங்களே தூக்கி போடுங்க. எனக்கு அங்கே ட்ரஸ்ட்டு உடஞ்சி போச்சு, நான் நம்பிக்கை வச்சேன், அதுதான் பேஸுங்க. அது வந்து உடஞ்சி போனதுக்கப்புறம் எனக்கு எதுக்கு அதை திரும்பலாம் ஒட்ட வச்செல்லாம் வாழ்கிறதுக்கு எனக்கு வந்து ஓவலைங்க, எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். எனக்கு உண்டான பர்பஸ் வேறு, எனக்கு வேறு பாதை கடவுள் எனக்கு வேறு வச்சுருக்காங்க. நான் ஏன் போய் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே போய் நான் மாட்டணும்? என்னை காப்பாற்றிட்டார் கடவுள், நான் இந்த பக்கம் வந்துட்டேன். இந்த பக்கம் வந்ததுனால தான் எனக்கு அழகான வாழ்க்கை. அந்த பக்கம் போயிருந்தேன்னா நரகமான வாழ்க்கை. அன்றைக்கி வந்து நான் ப்ளேம் பண்ணேன் கடவுளை, இன்றைக்கி வந்து நான் ப்ளஸ் பண்ணுறேன் கடவுள்கிட்ட. நான் வந்து கடவுளோட பிளஸ்டு சைல்டாக இருக்கேன். கடவுளை நான் வந்து தேங்க் பண்ணுறேன், கிராட்டிடியூட் கொடுக்குறேன். வாவ், இன்றைக்கி அமக்கலாமல் தாங்க இருக்குது உண்மையிலே. கார்ட்ஸ் எல்லாம் வந்து காதல் குறித்து கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, வாழ்க்கையை குறித்து கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. நீங்கள் ஆசைப்பட்டவங்க உங்களை நோக்கி வருவாங்களா? நீங்கள் வந்து விருப்பப்பட்ட கணவன் மனைவியாக இருக்கீங்க, உங்களை விட்டுட்டு போனவங்க உங்களை தேடி வருவாங்களா அப்படின்னா எல்லாமே வருதுங்க. கணவன் மனைவி உறவிலும் வருது, வேறு எந்த உறவிலையும் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னாலும் அந்த உறவுக்காரங்களும் உங்களை தேடி வராங்க. ஏன்னா இங்கே வந்து அன்பு, பாசம், காதல் தான் முதன்மையாக தெரியுது. இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கெரியர் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்தது, அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல்லாக லவ்வர்ஸ் கார்டு எல்லாமே வந்துச்சு. கமிட்மெண்ட் கார்டு, லவ்வர்ஸ் கார்டு, இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுங்கிற அன்பு 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 காதல், அதுக்கு தாங்க இந்த உலகமே ஏங்கி கிடக்கு. உண்மையான அன்பு கண்டிப்பாக வருது, அது வந்து நிச்சயமாக வருது. கடவுள் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுப்பாங்க, இன்ட்யூட்டிவாக நிறைய விஷயங்கள் வந்து காமிச்சு கொடுப்பாங்க. அது உங்களுக்கு சர்ப்ரைஸாக வருங்க, நீங்களே வந்து நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. அவங்க வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே திடீர்னு வருவாங்க. நீங்கள் ஒரு பயணம் நோக்கி, நீங்கள் ஒரு பாதையை நோக்கி வலுப்பட்டு உங்கள் மனசெல்லாம் திடப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை நம்ம இப்படி கொண்டு போகலான்னு யோசிச்சுட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணி டிட்டர்மினேஷனாக அதுக்கு வந்து செயல்பட்டு இருக்கும்போது தான் அந்த காதல், நீங்கள் நினச்சிட்டு இருந்த காதல், உண்மையாக ஆசைப்பட்ட காதல் உங்களை நோக்கி வருது. எதனால் வருது? நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணி உங்களை டேக் கேர் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப் தான் முக்கியம்னு நீங்கள் போகும்போது தான் அங்கே வந்து அடி விழுந்து அவங்க இங்கே வருவாங்க. அதனால் அவங்க திருந்தணும், அவங்க உங்களை நோக்கி வரணும் அப்படின்னா நீங்கள் உங்களை உள்ளே நோக்கி நீங்கள் வரணும். சூப்பர். இவ்வளோ அன்பும் கொடுக்குறாங்க, ஆனால் திரும்பி பார்க்க மாட்டேறீங்களே. நீங்கள் திரும்பி பார்க்கவே மாட்டேன், எனக்கு வேணவே வேணாம், எனக்கு போனது தான் வேணும், எனக்கு காயம் கொடுத்ததுன்னா பரவாயில்ல, நான் வழியெல்லாம் தாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. அப்பையும் உங்களை சூஸ் பண்ணலை, நீங்கள் தான் முக்கியம் சூஸ் பண்ணல அப்படின்னா உங்கள் பார்ட்னர் எப்படி நீங்கள் தான் முக்கியம்னு அவங்க சூஸ் பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களையே சூஸ் பண்ணலைங்க. நீங்கள் தான் வேணும்னு சூஸ் பண்ணி செல்ஃப் லவ் பண்ணி நல்லா ஸ்ட்ரென்த்தாக பவராக பவுண்டரி செட் பண்ணி அழகாக பவர்ஃபுல்லாக உங்களுடைய ஸ்ட்ரென்த்தில் நீங்கள் பவரில் நீங்கள் நிற்க வேணாமா? அப்படி நிற்காமல் எனக்கு போனவங்க தான் வேணும், அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்து தப்பே பண்ணாலும் பரவாயில்ல, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு உங்களை நீங்கள் சூஸ் பண்ணாமல் வெளியில் உள்ளவங்களை சூஸ் பண்ணிங்கன்னா, உங்ககிட்ட அன்பு இல்லைன்னா அவங்க எப்படி அன்பை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க? அதனால் கடவுள் கொடுக்குறதெல்லாம் தூக்கி போடுறீங்க. நான் என்ன பண்ணுறதுங்க? கடவுள் வந்து சொல்ல தான் செய்வாங்க. பாருங்கள், எல்லோரும் நிறைய பேர் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்க. கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்க, கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வாங்க, தைரியமாக பண்ணுங்கள். என்னங்க ஆகிட போகுது? எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாங்க. அந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம்லாம் உங்கள் சோலுக்கு இருக்குங்க. ஃபஸ்ட்டு உங்களை நம்புங்க. யாரையோ நம்புறீங்க. வெளியில் இருக்கிறவங்களாம் வந்து ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவங்களாம், உங்களை ஏமாத்துறவங்களெல்லாம் இப்படி நம்புறீங்க, முழு மூச்சாக நம்புறீங்க, உங்களை நம்ப மாட்டுறீங்க. எனக்கு அதுதாங்க கடவுள் உணர்த்துறாங்க. உனக்கு உண்டான எல்லா பவரும் இருக்குது, நீ கற்றுக்க வந்தது வேறு, நீ பண்ணிகிட்ருக்க விஷயம் வேறு அப்படின்னு உணர்த்துறாங்க. அதனால் முழுமையாக உங்களுக்கு வாழ்க்கை வந்து எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். அது எல்லாமே வந்து நீங்கள் இன்னரில் அலைன் ஆகும்போது உங்கள் ஆசைகள்லாம் நிறைவேறும். நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு கூட போவீங்க, அப்ராட் போகலாம், இல்லை வெளியூர் போகலாம். உங்கள் வாழ்க்கையை கொண்டாடக்கூடிய தருணம் தான் வந்துகிட்டே இருக்குது. அதுவும் அதிவிரைவில் வந்து கொண்டு இருக்கிறது. கடவுளோட பிளஸிங்ஸ் இருக்குது, ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஆன்சஸ்டர்ஸோட பாதுகாப்பு இருக்குது. கடவுளை பிடிச்சிட்டு கடவுள் கொடுக்குற அந்த கைடன்ஸை எடுத்துக்கிட்டு வெளியில் கொஞ்சமாக கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில் வாங்க. சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது, இடமாற்றம் இருக்குது, எல்லாமே அமோகமாக இருக்குங்க. எல்லாமே நல்லா இருக்குங்க. நீங்கள் ஆப்டமிஸ்டிக்காக பாசிட்டிவிட்டியாக நீங்கள் இருக்க சந்தோஷமாக இருக்க உங்களோட வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடுற மாதிரி நடக்க போகுது. இதெல்லாம் நடக்க போகுது சொல்கிறீங்க. எங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலைன்னா நீங்கள் அதை நடத்திக்கிற மாதிரி உங்களுடைய அந்த அந்த ஒரு ஆள் மனசு, சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் பாசிட்டிவிட்டியை கொண்டு வரல, சந்தோஷமாக இருக்கல, சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கீங்க, ஃபியரில் இருக்கீங்க, கவலையில் இருக்கீங்க, பழசில் நடந்த அந்த விஷயங்களை குறித்து கவலைப்பட்டுகிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் புதுசாக வந்து வெல்கம் பண்ண முடியாது. பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்தால் தான் புதுசான ஒரு வாழ்க்கையை, ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை, அழகான ஒரு ஃப்யூச்சரை நம்ம வெல்கம் பண்ண முடியும்.
இந்த கார்டில் என்னென்ன வராங்கன்னு பார்க்கலாங்க. இது வந்து செலஷியல் இன்சைட்ஸ். இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் வந்து புதுசான ஒரு கார்டுங்க. நிறைய பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து வாங்கிட்டு வந்து கடவுள்கிட்ட வைக்கும் போதே வந்து எனக்கு அதில் ஒரு மாதிரி ஒன்று தோணும் தெரியுங்களா, இந்த கார்டு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெக் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு விஷயம் மட்டும்தான் நான் வந்து எப்பயுமே ஆர்டர் போடுவேன். எனக்காக தோணும் இந்த டெக்கு வந்து கடவுள் சொல்லி நான் அந்த டெக்கை வந்து ஆர்டர் போடுவேன். இல்லைன்னா கடவுள் என்ன எழுத சொல்லுவாங்க, இந்த கார்டை வந்து வாங்கின்னு சொன்னாங்க. இல்லைன்னா நிறைய கார்டு நான் ஆர்டர் பண்ணால் கூட அந்த கார்டெலாம் வராது, அப்படியே போயிடும். ரிஜெக்டட், நாட் டெலிவர்டு, நாட் அவைலபிள் அப்படின்னு போயிடுங்க. இன்றைக்கி வந்து இந்த புது கார்டில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நிறையா கார்ட்ஸ் எடுக்கலாங்க உங்களுக்காக. இன்றைக்கி வந்து அப் டு வந்து 40 மினிட்ஸ்க்குள்ளே நான் முடிச்சிடுறேன், 1 ஹவர் வேண்டாம். பேரியர் மேஸ். கன்ஃபியூஷன். இப்போதைக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு குழப்பமான ஒரு சுச்சுவேஷன், அது வந்து ஃபுல்லாக உங்களை வந்து ஆக்கிரமிச்சிட்ருக்கு அப்படின்னு நினச்சா கூட, பட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எல்லா அந்த ஒரு வழி இருக்கும் தெரியுங்களா, குறுக்காக வழி இருக்கும், ரவுண்டாக இருக்கும். இந்த பாதையிலேருந்து வெளியில் வரதுக்கு உண்டான பாதையை கண்டுபிடிங்கன்னு ஒரு புதிர் மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் புக்கில் பேப்பர்லலாம் அச்சிடுவாங்க தெரியுங்களா. அந்த மாதிரி புதிராக இருந்தால் கூட வெளியில் வர முடியலன்னா கூட தெரிஞ்சுக்கோங்க, உங்களால் அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, வெளியில் வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. நீங்கள் போராடி சில விஷயங்களை வந்து டிஃபிகல்ட்டான ப்ராப்ளத்தெல்லாம் நீங்கள் போராடி தான் நீங்கள் ஜெயித்து வெளியில் வர போகிறீங்க. ஒரு ஷிஃப்டிங் நடக்கும். நீங்கள் வந்து இந்த வாழ்க்கையில் வந்து ஒரே பக்கமாக நான் நின்றுக்கிட்டு போராடி ஜெயிக்க முடியாது. ஒரு வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த கண்ணோட்டத்தின் மூலமாக நீங்கள் வந்து பிரச்சனைகளை சந்திக்கும் போது நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனை அழகாக வந்து ரிவீல் ஆகுங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம குழப்பமான ஒரு பாதையாக இருக்கும். எங்கிட்டு போகிறது, எந்த பக்கம் போகிறது, கடவுளோட கைடன்ஸ் என்ன, எதுவுமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு நேரத்தில் தான் வந்து கடவுள் சொல்கிறாங்க, நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில், குழப்பமான சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறது, அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியலை அப்படின்னா, கடவுள் வந்து இந்த மாதிரி குழப்பமான ஒரு இடத்துலையும் உங்களுக்கு அழகான ஒரு எக்ஸிட் இருக்குது, பாதை, வெளியில் வரக்கூடிய, இந்த குழப்பத்திலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு பாதை இருக்குது. அந்த பாதையெல்லாம் நீங்கள் வந்து அந்த டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் போராடி நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொன்றா உங்களோட ஸ்ட்ரென்த்து நீங்கள் உள்ளே நோக்கி நீங்கள் வரும்போது கண்டிப்பாக அதுக்கு உண்டான சொல்யூஷன் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஈஸியாக வெளியில் வந்துடலாம். இந்த கட்டுக்குள்ளே இருக்கிற அந்த வழி தெரியாமல் தடுமாறி இருந்தீங்கன்னா இந்த கட்டுலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம். எக்ஸிட் பாதை உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய வரும். இவங்க வந்துட்டு போகிறாங்க. வாவ், சரண்டர் மோடுக்கு கண்டிப்பாக வந்துடுங்க. சில நேரம் வந்து சம்டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணோம், சில விஷயங்களை வந்து விட்டுறணும். பழைய விஷயங்கள்லாம் தூக்கி போட்டு விட்டுட்டு நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா தான் கடவுள் தான் எல்லாத்துக்குமே. கடவுள் எது செஞ்சாலும் கடவுள் தான். அந்த மாதிரி கொண்டு வந்துருங்க. நிறையா விஷயங்களை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்களேன், அதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. ஏன்னா நம்ம கண்ட்ரோலில் இங்கே எதுவுமே கிடையாதுங்க. அதனால் சரண்டர் பண்ணிடுங்க. என்ன விஷயம் வருதோ அது கோ வித் த ஃப்ளோ மாதிரி சரண்டர் பண்ணி, யூனிவர்ஸோட பிளான் தான் இது, யூனிவர்ஸோட பாதை தான் இது, கடவுளோட அந்த ஒரு கைடன்ஸோடு தான் இந்த வழி நடந்துட்டு போயிட்டுருக்கோம். நம்ம அந்த பாதையில் தான் நம்ம வழி நடத்தி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்புங்க. கண்டிப்பாக நீங்கள் போகிற பாதையில் அமைதி நிலவும். அதுதான் நீங்கள் வந்து பிடிச்சிட்ருக்கீங்க பாருங்கள், ஒரு கிரிப்பு. எனக்கு இதுதான் வேணும், இதுதான் நடக்கணும், இப்படி தான் என் வாழ்க்கை இருக்கணும், அந்த கிரிப்பெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகி உங்களுக்கு அமைதி கண்டிப்பாக கிடைக்கும். சரண்டர் தான் முக்கியம். நீங்கள் கடவுள் பாதத்தை பிடிச்சிக்கோங்க, வேறு ஒன்றுமே இல்லை. எது கொடுத்தாலும் நீங்கள் தான், எனக்கு இதான் வேணும், இதான் வேணும், அவங்கள திருத்தி கொண்டாந்து கொடுங்க, இவங்கள மாற்றி கொண்டாந்து கொடுங்க அப்படின்லாம் அதுக்கெலாம் வேலைக்கு ஆகாது. எது கொடுத்தாலும் நீ தான் கொடுக்குற அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சிருங்க. அவ்வளோதான். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்குறேன். வாவ், சூப்பர். லெட் கோ லவ், லெட்டிங் கோ ஆஃப் பாஸ்ட் லவ். சில பேருக்கு வந்து பாஸ்ட் லவ்லாம் நீங்கள் தூக்கி போட்டு வெளியே வந்தீங்க, அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அது தூக்கி போடுறது அப்படிங்கிறது எவ்வளோ வந்து ஒரு ஆழமாக பதியுது அப்படிங்கிறது. ஏன்னா அந்த மாதிரி பதிஞ்சாதாங்க, தூக்கி போடுங்க, உங்களை தூக்கி போட்டாங்க நீங்கள் தூக்கி போடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். எனக்கு அவங்க சொன்னதுக்கப்புறம் இந்த வார்த்தையில் எவ்வளோ ஒரு விஷயம், ஒரு வார்த்தை தாங்க ஒருத்தவங்களோட மனசில் ஆழமாக பதியக்கூடிய ஒரு விஷயங்க. நான் எவ்வளோ வார்த்தைகள் பேசினாலும் அந்த வார்த்தையெல்லாம் பதியுது அப்படின்னா என்னோட உச்சரிப்பும் அந்த வார்த்தையோட அந்த ஆழம் தான். நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பழைய பாஸ்ட் லவ் வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா இருந்திருக்கலாம், உங்களுக்கு காயப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்கலாம், உங்களை ஏமாத்துகிற ஒரு பிட்ரையல், ஒரு நம்பிக்கை துரோகம் கொடுக்குற ஒரு காதலாக இருந்திருக்கலாம். அந்த காதலை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்,
நீங்கள் வெளியில் விட்டாதான், அப்படியே விட்டுட்டு வந்தாதான் உங்களுக்கு புதிய பாசிபிலிட்டிஸ், புதிய லெவலாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய ரிலேஷன்ஷிப்பில் அப்படியே ஹோல்ட் ஆகிட்டு நிற்கிறீங்களா, வெளியில் வர முடியாமல் நிற்கிறீங்களா, அதை ரிலீஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்குள்ள ஒரு அமைதியும், உங்களுக்குள்ள ஒரு புது லவ் உள்ள நுழையிறதுக்கு உண்டான பொட்டன்ஷியலும் உங்களுக்கு கிடைக்குங்க. பழைய வாழ்க்கைக்குள்ளே நடந்த அந்த காயங்கள், வலி, பெயின் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம புது வாழ்க்கைக்குள்ளெல்லாம் அடி எடுத்து வைக்க முடியாது. லெட் கோ லவ், லெட் கோ பாஸ்ட் பார்த்துருக்கோம், லெட் கோ லவ். சூப்பராக இருக்குல்ல கார்டு. பழைய லவ் உங்களுக்கு தேவைப்படலை, அது வந்து உங்களை வந்து உணரலை, உங்களோட உண்மையான லவ் அது உணரலைன்னா அது வந்து தேவையில்லைங்க. லவ்ங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு பார்ட்டு தான், அதே வந்து லைஃப் கிடையாது. அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த லவ்னால நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப்பை தொலைச்சிடாதீங்க, இது ஒரு பார்ட்டு தான். உண்மையாக சொல்லப்போனால் லவ் பண்ணுறவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு உள்ளே வரணும்னு துடியாக துடிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணவங்க இதுலேருந்து விட்டு வெளியில் போகணுன்னு துடியாக துடிக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் எல்லாருமே ஒரு விதமான ஒரு தேடுதலில் தாங்க இருக்காங்க. என்ன நமக்கு வேணும், இவ்வளோ வாழ்க்கை கொடுக்குற பாடத்தில் நமக்கு கடைசி வரைக்கும் நமக்கு எது வேணும் அப்படின்னா நம்பிக்கை மட்டும்தாங்க. இதுதான் வந்து ஒரு டார்க்னஸ்க்கு, நம்மளுடைய வாழ்க்கை இருட்டு பாதையில் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கக்கூடியது அந்த நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு வெளிச்சம் மட்டும் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தோம், அந்த நம்பிக்கையோடு சேர்த்து தைரியமும் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே தான் வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா நம்ம வாழ்க்கையை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம். நிறைய ஏமாற்றத்தில், நிறைய படுகொலியில் மாட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா இதுதான் வந்து காப்பாற்றக்கூடியது. உங்களோட என்னென்னா இப்போ நீங்கள் சந்திச்சிட்ருக்கிற இந்த டிஃபிகல்ட் டைம்ஸ்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும்தாங்க. அதனால நம்பிக்கையை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இதுதான் வந்து உங்களான இனிமேல் வரக்கூடிய பிரைட்டர் டேஸ்க்கு வந்து ஒரு பிரகாசமான ஒரு நாட்களுக்கு இதுதான் வழிவகுக்கும். நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. எவ்வளோ பர்ஃபெக்டாக வருது பார்த்தீங்களா? ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்குது. இதெல்லாம் வந்து உண்மையாக ஆம்புலன்ஸ் சவுண்டு இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ஆமாம் அப்படின்னு யூனிவர்ஸ்கிட்டேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வர்ற மாதிரி, ஆமாம் இதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி. வேல்யூ இண்டிகேஷன், யுவர் இன்னர் வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் யூ. உங்களோட இன்னரில் இருக்கிற அந்த பவர் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணம் கிடையாதுங்க. அது ஒரு பெரிய ஒரு மதிப்பு உடையது. உங்களோட இன்னர் பவர், இன்னர் ஸ்ட்ரென்த்து, உங்களோட இன்னர் வேல்யூ. அதனால் எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து ஒர்த்லெஸ்னு நீங்கள் கொஸ்டின் பண்ணிகிட்டே இருக்கீங்கள. இப்போ வந்து சமீபத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் எதுக்குமே லாயக்கே இல்லை, எனக்கு வந்து இந்தந்த விஷயங்கள்லாம் எனக்கு டிசர்வ் பண்ண முடியாது, எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் எனக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. நீங்கள் வந்து அஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கான குவாலிட்டிஸ், நல்ல நல்ல குவாலிட்டி, ஸ்ட்ரென்த் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது. அப்படிப்பட்ட தைரியமான ஒரு சோல் தான் நீங்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே வரணுங்க. உங்களோட வேல்யூஸில், உங்களுடைய மதிப்பில் ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட் வரணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு எல்லாமே தெரியும், உங்கள் மேலே ஸ்ட்ரென்த் இருக்குது, உங்களுக்குள்ளே ஸ்ட்ரென்த் இருக்குது, பவர் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும். செல்ஃப் லவ் உங்களுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களோட வேல்யூவை மற்றவங்க மதிப்பாங்க. இல்லைன்னா உங்கள் வேல்யூவை யாருமே மதிக்க மாட்டாங்க. உங்களை நீங்கள் மதிக்கலைன்னா யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் லவ் கொடுக்கலன்னா யாரும் உங்களுக்கு உண்மையான லவ் கொடுக்க மாட்டாங்க. அவேக்கனிங் பொட்டென்ஷியல், யுவர் இன்னர் பொட்டன்ஷியல் வந்து என்ன அப்படின்னா, இன்னர் அவேக்கனிங் நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்குது. புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆக ஆக நீங்கள் ரியலைசேஷன் மோடுக்கு வர வர உங்களுக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் வர வர சில பேர் மெடிடேஷன் பண்ணுவாங்க, சில பேர் அலைன்மெண்ட் ஆவாங்க, சில பேர் புதிய ஆப்பர்ச்சுனிட்டி, கடவுள் கொடுக்குற பாதையை நோக்கி அவங்க போவாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து நிறைய மாற்றங்கள் வர வர இந்த டைமில் தான் உங்களுக்கு அழகான ஒரு க்ரோத் வருது. உங்களுக்குள்ளே நீங்களே நிறைய விஷயங்கள் கண்டுபிடிப்பீங்க. உங்களுடைய நிறைய விஷயங்கள், எந்தெந்த புதிய விஷயங்கள்லாம் நீங்கள் போல்டாக தைரியம் கண்டுபிடிப்பீங்க, அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பீங்க, அதெல்லாம் போய் எக்ஸாமின் பண்ணி பார்ப்பீங்க. உங்களுடைய இன்னரில் இருக்கக்கூடிய அந்த மறைஞ்சு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வருங்க. இதன் மூலமாக தான் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நிறைய பேருக்கு எதுக்கு வருது, ட்வின் ஃப்ளேம் எதுக்கு வராங்க, சோல்மேட் எதுக்கு வராங்க அப்படின்னா உங்களுடைய இன்னர் பவர் என்னன்னு காமிச்சு கொடுக்கறதுக்காக வராங்க. காமிச்சு கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நின்றுட்டு அழுவீங்க. அதுக்கப்புறம் இன்னருக்குள்ளே வருவீங்க, கடவுளை தேடுவீங்க, உங்களுக்குள்ளே சில மாற்றம் பண்ணுவீங்களா. உங்களுக்குள்ளே மாற்றம் பண்ணதுக்கப்புறம் ட்வின் ஃப்ளேமோ சோல்மேட்டோ உங்களுக்கானவங்க அப்படின்னா அங்கேயும் சில மாற்றம் வந்து கடவுள் கொண்டு வந்து கொடுத்து லெசன் படிக்க வச்சு உங்ககிட்ட சேர்ப்பாங்க. இதெல்லாம் லாங் டேர்ம் ப்ராசஸ். இது வந்து ஷார்ட் டேர்ம் ப்ராசஸாக மாற்றணும்னா உங்களோட டியூட்டி என்னன்னு நீங்கள் பண்ணுற இன்னர் ஒர்க் மூலமாக தான், இன்னர் அசென்ஷன் மூலமாக தான் இந்த ஜேர்னி எவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு யூனியனுக்கு வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நிறைய எடுத்துட்டோமோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நிறைய எடுத்துட்டேன். ஓகே, இதெல்லாம் வேணாம், இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கி 42 மினிட்ஸ் சொல்லிட்டேன். ஓகே, இன்றைக்கி வந்து அவ்வளோதான் கார்டு. இன்றைக்கி வந்து சிவாப்பாவோட கைடன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம இன்றைக்கி அழகாக இன்றைக்கி ரீடிங் முடிச்சுக்கலாம்.
மெடிடேஷன் நிறைய பேர் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து தனிமையில் இருக்க அப்படிங்கிற அந்த ஒரு பயந்த நிலை இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கவே இருக்காது. மெடிடேஷனில் நீங்கள் வந்து ஈடுபட்டே இருக்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சோல் வந்து உங்களோட ஃப்ரெண்டு, அதுதான் உங்கள் ஃப்ரெண்டு. உங்களுக்குள்ளே யாரோ ஒரு ஸ்ட்ரென்த்தோட பவரோட கடவுளும் இருக்காங்க, உங்களோட சோல் தான் கடவுள், அதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களோட வாழ்க்கையை பற்றின ஒரு டீப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். உங்களை பற்றி நீங்களே தெரிஞ்சுக்க போகிறீங்க. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் எசன்ஸ் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. இது எல்லாமே மெடிடேஷனுக்குள்ளே வரும். தனிமையாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒரு ஆள், உங்களோட சோல் தான் உங்களோட ஃப்ரெண்டு. அதை வந்து ஃப்ரெண்டு பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கார்டு வந்து தேவையில்லைங்க, நிறையா எடுத்துட்டோம். நான் 40 மினிட்ஸ் சொன்னேன், 42 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஐ லவ் திஸ் ரீடிங் போடுங்க. ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எந்த விஷயம் உங்களுக்கு டச் ஆனதோ அந்த விஷயத்தை போட்டு நீங்கள் வந்து குறிப்பெடுத்து கூட இதில் போடலாம். இந்த ரீடிங் வந்து யாரையும் காயப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு நீங்கள் தவறாக நடந்துட்டுருக்கீங்க, தவறான ஒரு விஷயத்தை பிடிச்சிட்ருக்கீங்க. உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதும் கடவுள் கொடுத்த பர்பஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனலே ஆரம்பித்ததன் நோக்கம். ஸ்டார்டிங்கில் எனக்கு தெரியாது, என்ன நோக்கம்லாம் தெரியாதுங்க. கடவுள் வந்து இதை பண்ணுன்னு சொன்னாங்க, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு உண்டான இதில் என்ன அப்படிங்கிற ஒரு பார்ட் என்னன்னு அவர் தான் ரியலைசேஷன் என்ன பண்ண வச்சாங்க. எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கடவுள் கூட இருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும். தேங்க்யூ.